ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். போகோ கிட்ட இருந்து நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் லான்ச்சுக்காக அவங்க கொடுத்த அந்த ஒரு லிஸ்ட்டில் 30ஆம் தேதி போகோ கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு மென்ஷனை பார்த்ததுல இருந்தே நிறைய பேர் நெக்ஸ்ட் போகோ கிட்ட இருந்து அப்படி என்னதான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தான் இப்போ கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் மோஸ்ட்லி போகோ கிட்ட இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சீரிஸ்னு பார்த்தோம்னா மொத்தமே 4 சீரிஸ் தான். போகோ சி சீரிஸ், போகோ எம் சீரிஸ், போகோ எக்ஸ் சீரிஸ் அண்ட் போகோ எஃப் சீரிஸ். இந்த 4 சீரிஸ் தான் இருக்கு. அதில் போகோ எஃப் சீரிஸ்ல F3 GT சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் சீரிஸ்ல X3 Pro நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதனால மோஸ்ட்லி இந்த 2 சீரிஸ்ல இருந்து புது ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஒன்னு போகோ சி சீரிஸ் இல்லனா போகோ எம் சீரிஸ். இந்த 2 சீரிஸ்ல இருந்தா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகணும். அப்படி இந்த 2 சீரிஸ்ல இருந்து என்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது, அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் லான்ச்சில் 30ஆம் தேதி போக்கோவுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு என்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லாமல் விட்டதுலேருந்தே நெக்ஸ்ட் போக்கோ கிட்ட இருந்து அப்படி என்னதான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குள்ளேயுமே இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின பெருசாக லீக்ஸுமே எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இது என்ன ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. எஃப் சீரிஸாக இருக்குமா, இல்லை எக்ஸ் சீரிஸாக இருக்குமா, இல்லை எம் சீரிஸாக இருக்குமா, இல்லை சி சீரிஸாக இருக்குமா, எந்த சீரிஸில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. அதில் மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா எக்ஸ் சீரிஸ் அண்ட் எஃப் சீரிஸ்ல இப்ப ஸ்மார்ட் போன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பேலன்ஸ் இருக்கக்கூடிய போகோ எம் சீரிஸ் இல்லனா போகோ சி சீரிஸ்ல இருந்தா ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் போகோ சி சீரிஸ்ல இருந்து இப்போதைக்கு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. போகோ அண்டர் 10K பட்ஜெட்ல இப்ப எந்த ஒரு ஸ்மார்ட் போனும் லான்ச் பண்ற ஐடியால இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைன்ல நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா போகோ எம் சீரிஸ்ல இருந்தா ஒரு புது ஸ்மார்ட் போன் வரப்போகுது அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன, அதை பத்தின லீக்ஸ் எல்லாம் எதுவும் வரல அப்படின்னாலும் இது என்ன ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெகுலேஷன், என்னுடைய ஒரு ஸ்பெகுலேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அதுல இந்த போகோ கிட்ட இருந்து போகோ எம் சீரிஸ்ல நெக்ஸ்ட் என்ன ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் போகோ எம் சீரிஸ்ல M3 வரைக்கும் லான்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் M4 போகோ M4 லான்ச் ஆகலாம். பட் 4 அப்படின்ற நம்பர் சைனீஸ்க்கு அன்லக்கியான ஒரு நம்பர் அப்படின்றதுனால போகோ M4க்கு பதிலா போகோ M5 லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா போகோ M3 சீரிஸ்ல இருந்தே ஒரு புது ஸ்மார்ட் போன் போகோ M3 பிரைம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணலாம். அண்ட் என்ன கேட்டீங்கன்னா போகோ M3 பிரைம்ன்ற நேம்ல லான்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்றேன். மற்றபடி போகோ கிட்ட இருந்து நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் போன் போகோ M3 பிரைமா இருந்தாலும் சரி, இல்ல போகோ M5 இருந்தாலும் சரி, இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டினியூஸா ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது ஒரு அப்கிரேடேஷன் டிசைனில் கொண்டு வருவாங்க. ஏன்னா எம் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் போகோ M2 ஆகட்டும் M3 ஆகட்டும் எல்லாத்துலேயுமே டிசைனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக டிசைனில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி கலர்னு பார்க்கும்போது கண்டிப்பாக போகோவுடைய அந்த ட்ரேட்மார்க்கான அந்த எல்லோ கலர் கண்டிப்பாக இந்த வேரியண்ட்டில் இருக்கும். மற்றபடி பிளாக் கலர் இருக்கும். அதை தாண்டி வேறு என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் நமக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்ப்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் எல்லாம் இந்த டிஸ்ப்ளேல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஸ்பெகுலேஷன்ஸா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது கண்டிப்பா 6000 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி இருக்க போகுது. அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. பட் பாக்ஸ்ல கொடுக்க போற சார்ஜர்னு பார்க்கும்போது எப்பவும் ரெட்மி போக்கோலாம் பண்றது தான் 22.5 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்ல பாக்ஸ்ல நமக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா f2.0 அப்பேச்சர் வேல்யூட இருக்க போகுது. அதே மாதிரி ரியர் சைட் குவாட் கேமரா செட்டப் இருக்க போகுது. அதுல பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா f1.8 அப்பேச்சர் வேல்யூட இருக்க போகுது. அது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் பிளஸ் 2 மெகாபிக்சல் 2 சப்போர்ட்டிவ் கேமராவோட தான் இந்த போகோ உடைய புது ஸ்மார்ட் போன் வரப்போகுது. ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஸ்பெக்ஸை வச்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே நான் என்ன ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்கை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாராவது கெஸ் பண்ணலை அப்படின்னாலும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்பெக்கை வச்சு கண்டிப்பாக கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அது என்ன ஸ்பெக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Mediatek கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Mediatek Helio G88 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக எல்லாருமே இது என்ன ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெட்மியுடைய Redmi 10 Prime. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்கை தான் இவ்வளோ நேரம்
தானே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னடா விளையாடுறியா, போக்கோ உடைய புது ஸ்மார்ட் போனை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு ரெட்மி 10 Prime உடைய ஸ்பெக்க சொல்லிட்டு இருக்கேன்னு யாரும் கோவப்பட தேவையில்லை. ஏன்னா போக்கோ கிட்ட இருந்து ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது, அதுவும் M சீரிஸ்ல லான்ச் ஆக போகுது. அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் 12,000 11,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இருக்கும். அண்ட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஆல்ரெடி ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி 10 Prime அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும்போது போக்கோ எப்படி ஒரு புது ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணுவாங்க? கண்டிப்பா ரெட்மி 10 Prime இந்த ஸ்மார்ட் போனை அப்படியே எடுத்து ரீபிராண்ட் பண்ணி போக்கோ பிராண்டிங்க்கு கீழே போக்கோ M3 Prime இல்லனா போக்கோ M4 M5 இந்த நேம்ல ஒரு ஸ்மார்ட் போனை தான் லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் போக்கோ கிட்ட இருந்து புது ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ப்ரொமோஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்தே ப்ரொமோஷன்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போனை பத்தின பெருசா ப்ரொமோஷன் லீக்ஸ் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் இந்த ஒரு Flipkart பிக் பில்லியன் டேஸ்ல நெக்ஸ்ட் போக்கோ உடைய ஸ்மார்ட் போன் 30ஆம் தேதி லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற இந்த ஒரு மென்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டீடைலா இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு புது ஸ்மார்ட் போனா இருக்காது, கண்டிப்பா ரெட்மி 10 Prime உடைய ரீபிராண்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் மட்டும் தான் இது. ஆன்லைன்லயும் நிறைய பேர் இதான் சொல்லிட்டு இருக்காங்க, ரெட்மி 10 Prime தான் ரீபிராண்ட் பண்ணி போக்கோ இந்த ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஆன்லைன்லயுமே இருக்கக்கூடிய டாக்ஸா இருந்துகிட்டு இருக்கு. சோ அதான் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். மத்தபடி இப்போ ரெட்மி 10 Prime அப்படியே போக்கோ ரீபிராண்ட் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் போன் கொண்டு வரத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு ஸ்மார்ட் போன் தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல போக்கோ பிராண்டிங்க்கு கீழ ரெட்மியுடைய ஸ்மார்ட் போன் வந்துச்சுன்னா நமக்கு இங்க போக்கோ லான்ச்சர் கிடைக்கும், சோ இது கொஞ்சம் ஆட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஆட்ஸ் எல்லாம் பெருசா இருக்காது, அதனால இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள இருக்கும். சோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரெட்மி 10 Prime விட ஒரு 1000 ரூபீஸ் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வருவாங்க. ஏன்னா ரீசெண்டா இன்ஃபினிக்ஸ் Hot 11s ரெட்மி 10 Prime காம்படிஷனா அதை விட கம்மியான பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரியல்மி கிட்ட இருந்தும் ரியல்மி நாசோ 50 சீரிஸ் இந்த ரெட்மி 10 Prime ஸ்மார்ட் போனுக்கு காம்படிஷனா வரப்போகுது. சோ அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் காம்படிஷனா போக்கோ பிராண்டிங்க்கு கீழே இந்த போக்கோ உடைய புது ஸ்மார்ட் போன் ரெட்மி 10 Primeல இருக்கக்கூடிய அதே ஸ்பெக்கோட அதை விட கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு 11,000 இல்லனா 11,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. நண்பா, இந்த வீடியோவை நான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக போக்கோ கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரில் see you soon 30th September 12 noon அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டரை பார்க்கும்போது மேபி இதில் சீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால போக்கோ சி சீரிஸில் தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இப்போ கிளம்பிருக்கு. பட் போக்கோ சி சீரிஸில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனாலும் இது ரெட்மி 10 Prime உடைய ரீபிராண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி போக்கோவுடைய இந்த புது ஸ்மார்ட் ஃபோன் சி சீரிஸில் வரப்போகுதா இல்லை எம் சீரிஸில் வரப்போகுதா, இது ரெட்மி 10 Prime உடைய ரீபிராண்டாக இருக்க போகுதா அப்படின்ற விஷயம் 30ஆம் தேதி நமக்கு தெரிய வந்துரும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் போன் C சீரிஸ்ல வருமா, M சீரிஸ்ல வருமா, இதுல என்னென்ன ஸ்பெக் எல்லாம் இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு போக்கோ கிட்ட இருந்து நெக்ஸ்ட் வர 30ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஆன்லைனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இவ்வளோ தான். அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.